ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாதுளம்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் பொமோகிரானட்னு சொல்லுவாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து பூனிகா கிரானட்டம்னு சொல்லுவாங்க. இது நம்ம அதிக அளவில் சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சாலும் இது ரொம்ப அதிக அளவில் விளையிறது ஆப்கானிஸ்தானில் தான். ஸோ கண்ட்ரி ஆஃப் பொமோகிரானட் அப்படின்னு ஆப்கானிஸ்தானை தான் சொல்லுவாங்க. இதில் போதுமான அளவு நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம டயட்ரி ஃபுட்டாகவும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை பற்றி என்னங்கிறத டீட்டெயில்டாக என்னோட வீடியோவில் பார்க்கலாம். இதோட முக்கியமான ஆச்சரியம் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா விளைஞ்ச பழத்தில் 1000 இல்லைன்னா 1400க்கு மேற்பட்ட விதைகள் இருக்குமா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு மாதுளம் பழத்தை வச்சு நம்ம ஒரு காட்டையே உருவாக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ உங்கள் வீட்டில் மரம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஒரு மரத்தை வாங்கி நடுங்க. இதோட வாழ்நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 வருஷமாக. அதாவது நீங்கள் இப்போ நட்டிங்கன்னா உங்களோட 3வது தலைமுறை வரைக்கும் இது பழங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குமா. இதில் 500க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது. நம்மளே பார்த்துருப்போம். சிலது ரொம்ப வெண்மை நிறத்தில் இருக்கும், சிலது ரொம்ப டார்க்கான ரெட் கலரில் இருக்கும், சிலது பார்த்திங்க அப்படின்னா லைட்டான ரெட் கலர் இருக்கும். ஸோ அந்த கலரை வச்சும் உள்ளுக்குள்ளே அந்த மஞ்சள் கலரில் சதை மாதிரி இருக்கும்ல, அந்த சதையோட அடர்த்தியை வச்சும் இது வந்து 500 வகைகளாக பிரிக்கப்படுறாங்க. இதை நம்ம சாப்பிட்றதுக்கு 2ஆக கட் பண்ணி மேலேருந்து தட்டுனா எல்லா விதைகளும் கீழே விழுந்துடும். அப்புறம் இன்னும் இது மாதிரி நிறையா ஹேக்ஸ் பார்த்துருந்தாலும் அது எல்லாமே ஃபெயிலியர் தாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே சில விதைகள் அங்கங்கே அழுகி போன மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். இப்போ கூட நிறையா கோட்ஸ்லாம் வந்துச்சு. மாதுளம்பழத்தை யாரும் உங்களுக்கு உரிச்சு கொடுக்குறாங்களோ அவங்க வந்து உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் எங்கள் அம்மா எனக்கு இந்த மாதுளம்பழத்தை உரிச்சு கொடுக்கும்போது தான் எனக்கு ரொம்ப இதில் இன்ட்ரெஸ்டே ஆச்சு. ஏதோ பசில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் உடைச்சி அதை ஒரு முத்தாக எடுத்து நம்ம போட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்டு அவ்வளோ ஷைனிங்காக பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இதை நிறையா சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உரிச்சு கொடுங்க. நன்றி.